நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். இந்த பனை மரத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பனை மரம் ஏன் சிறப்பான மரம்? கண்ணதாசன் தான் சொல்வாரு, மனிதர்கள்ல 3 வகை உண்டு. நம்ம சொந்தக்காரங்களே 3 வகை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே 3 வகை இருப்பாங்க. நீங்க சொல்லும் போது யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டோன்னு வைங்களேன், காலம் முழுக்க நன்றியோட இருப்பாங்க. இப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. நீங்க அடிக்கடி உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பப்ப அவங்க உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. எப்பயும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எப்பயாவது நினைச்சு பாக்குற ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. இந்த 3 பேர் மாதிரியான மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அப்படி 3 மரங்களும் இருக்கிறது. பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். மக்கள் இது மாதிரி 3 பேர் இருக்காங்க. வாழை மரத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தா கூட அது ஒரு தடவை தான் பயனளிக்கும். தென்னை மரத்தை அடிக்கடி கவனிச்சா அப்பப்ப அது பயனளிக்கும். ஆனால் பனை மரத்தை ஒரு முறை தண்ணீர் விட்டு வளர்த்து விட்டால் அது கடைசி காலம் வரைக்கும் நமக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி மனிதர்களோடு பழகுங்கள் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். இந்த பனை மரத்துக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? எங்களுடைய சங்க இலக்கியம், 2000 வருஷமாக இருக்கக்கூடிய திருக்குறள், எங்களுடைய சிலப்பதிகாரம், எங்களுடைய மணிமேகலை, நம்ம இவ்வளவு பெருமை பேசுகிறோம் இல்லையா? இத்தனை இலக்கியங்களையும், இத்தனை காப்பியங்களையும், இத்தனை செய்யுளையும், இத்தனை கவிதையும் யார் நம்ம கையில கொண்டு வந்து ஒப்படைச்சா? திருவள்ளுவரே கொண்டு வந்து கொடுத்தாரா? கம்பனே கையில வந்து தந்தாரா? தொல்காப்பியன் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரா? அவர்கள் எழுதி வைத்த ஓலை சுவடிகள் தான் தமிழை நம் கையில் சாகாமல் கொண்டு வந்து காப்பாற்றி தந்தது என்றால் 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த எல்லாமே அழிந்து போனது. ஆனால் இந்த தமிழ் எழுத்துக்களை தாங்கிய பனை ஓலை தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தமிழை வார்த்து நம் கைகளில் தந்தது என்றால் பனை மரத்துக்கு தமிழனாகிய நாம ஒவ்வொருவரும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும்.